அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நம்ம நாட்டோட எல்லையில சீண்டி கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளை மிரட்டுறதுக்காக நண்பன் ரஷ்யாவோடு சேர்ந்து இந்தியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கா. அது என்ன? பிரிக்ஸ் அமைப்புல இந்தோனேஷியா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்தோனேஷியாவோட இந்த என்ட்ரி சீனாவுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்திருக்கு. அமெரிக்க அதிபராக பதவியேற்க போற ட்ரம்ப் இப்ப இருந்தே ஒரு விஷயத்துக்காக ராணுவத்தை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எதற்காக? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் இந்தியா உருவாக்கக்கூடிய ஏவுகணை வெறும் 3 to 5 நிமிடத்திலேயே பாகிஸ்தான் சீனாவோட முக்கிய நகரங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வகையில நம்ம நாடு மற்றும் ரஷ்யா இரண்டும் சேர்ந்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரிக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது தற்போது மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா நம்ம நாட்டோட உற்ற நண்பன். இந்தியாவோட காலம் காலமாக ரஷ்யா நல்லுறவில் இருக்கிறதோட நம்ம நாட்டுக்கு ஆபத்து வரும்போது எல்லாமே தோள் கொடுக்கக்கூடிய ஒரு தோழனாகவே இருக்காங்க ரஷ்யா. பாகிஸ்தானுடனான போரின் போதும் சரி, நம்ம நாட்டுக்கு பக்கபலமாக இருந்த ரஷ்யா இப்போது வரைக்கும் நம்ம நாட்டோடு நல்லுறவை கொண்டிருக்காங்க. குறிப்பாக பாதுகாப்புத்துறை எடுத்துக்கிட்டோன்னா ரஷ்யா நமக்கு பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டுக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதோடு 2 நாடுகளும் சேர்ந்து ஏவுகணை தயாரிப்பு பணிகளையும் தொடங்கி வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் ரஷ்யாவும் நம்ம நாடும் இணைந்து பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் 2 மிசைல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அந்த ஜிர்கான் மிசைல் இருக்கு இல்லையா, அதனோட டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் தயாரிக்க போறாங்க. இந்த ஏவுகணையை நீர்மூழ்கி கப்பல்ல சுமந்துட்டு போக முடியும். விமானத்துல சுமந்து சென்று அதை டார்கெட்டை நோக்கி லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி நிலத்திலிருந்தும் கூட இந்த மிசைலை பயன்படுத்தி எதிரிகளை குறிவைத்து தாக்க முடியும். குறிப்பாக அண்டை நாடுகளான சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளோட எந்த பகுதியை வேண்டுமானாலும் இதன் மூலமாக குறிவைக்க முடியும். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 5 to 8 நிமிடத்தில் இந்த பிரம்மோஸ் 2 ஏவுகணையை சீனா, வங்கதேசம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட டார்கெட்டை நோக்கி ஏவ முடியும். இந்த ஏவுகணையை தயாரிக்கக்கூடிய பணி தான் தற்போது மும்முரமாக நடந்து வருது. இந்த ஏவுகணை 2027 to 28 இந்த ஆண்டுக்குள்ள பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பிரம்மோஸ் 2 ஏவுகணை தயாரிப்பு அப்படிங்கிறது சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே தற்போது பார்க்கப்படுது. அடுத்ததா பிரிக்ஸ் அமைப்புல இந்தோனேஷியா தற்போது நுழைஞ்சிருக்காங்க. இந்தோனேஷியாவோட என்ட்ரி அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவோட அந்த அடாவடித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்னும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு பலம் சேர்க்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மெம்பராக இருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட ஆதிக்கத்துக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டணி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் இந்த கூட்டணியில் இந்தோனேஷியா புதியதாக இணைஞ்சிருக்காங்க. தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்த வரைக்குமே இந்தோனேஷியா தான் டாப் நாடு அப்படின்னே சொல்லலாம். இங்கிருந்து தான் நிலக்கரி, தாவர எண்ணெய், இரும்பு தாதுக்கள், அலுமினியம், செம்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் எல்லாவற்றையுமே இந்தியா இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த பொருட்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது தற்போது பிரிக்ஸ் அமைப்பில் இந்தோனேஷியா சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த வர்த்தகத்தை இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு உதவும். அதுபோக தடை இல்லாமல் இந்த பிஸ்னஸ் நடக்கும். எனவே இந்த பொருட்கள் குறித்து இனி நம்ம இந்தியா கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. இந்தோனேஷியா பிரிக்ஸில் இணையிறது அப்படிங்கிறது சீனாவுக்கு ஒரு தலைவலியான விஷயம்தான். காரணம், தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய கடல் பகுதியை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய தென்சீன கடல், அதுபோக தைவானை அடுத்து இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் கடல் வரைக்குமே சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடல் பகுதியில் இந்தோனேஷியா இருக்கிறது சீனாவுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது இந்தோனேஷியா பிரிக்ஸ் அமைப்புக்குள்ளே வந்துட்டதுனால அந்த நாட்டை கட்டுப்படுத்த முடியாது. எனவே சீனாவுக்கு சமமான போட்டியாளராக இந்தோனேஷியா வளர்றதுக்கான அனைத்து பாசிபிலிட்டியும் இருக்கு. அதிலும் இந்தியாவோடு கூட்டு சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த வளர்ச்சி இன்னுமே ஒரு அபரிவிதமான ஒன்றாக தான் இருக்கும். ஏற்கனவே G20 நாடுகளில் இருக்கக்கூடிய சீனா அதனுடைய உறுப்பு நாடுகளோடு நெருக்கம் காட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் அமைப்பிலும் தீவிரமாக தங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.
இப்படி 2 தளங்களிலுமே பார்த்தீங்கன்னா தன்னை வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் G20 உறுப்பினராக ஆஸ்திரேலியாவோடு கூட்டு சேர்ந்து இயங்கி வந்தது. ஆனால் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு இடையில ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வேணும். அது இந்தோனேஷியா தான். இப்போது இந்த இந்தோனேஷியாவும் பிரிக்ஸில் சேர்ந்துட்டதுனால பிரிக்ஸ் ப்ளஸ் G20 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை வைத்து சீனா மாதிரியே இந்தியாவும் தன்னை வளர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது தற்போது சர்வதேச அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு பார்வையாகவே இருக்கு. உலக வங்கி மற்றும் ஐநா சபையில் இந்தியாவுக்கு ஒரு பலமான கூட்டாளி தேவையான ஒன்றாக இருக்குது. அது இந்தோனேஷியாவாக இனி இருக்கலாம். ஐநாவில் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களை ஆதரிக்கிறதுக்கு நிச்சயம் இந்தோனேஷியா முன் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரம் உலக வங்கிக்கிட்ட இருந்து வளர்ச்சிக்கான நிதியுதவியை பெறுவதற்கு இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா தேவையான நிதி கிடைக்கும் அப்படின்னு கூட பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இப்படியாக இந்தியாவுக்கு இந்தோனேஷியாவும், இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவும் நிச்சயம் பரஸ்பர உதவிகளை பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆக இந்த விஷயம் அப்படிங்கிறது சீனாவுக்கு ஒரு அதிர்ச்சியையே கொடுத்திருக்கு. அடுத்ததா அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் 4 முக்கியமான நாடுகளை, அதாவது வேறு நாட்டுடைய பகுதிகளை தங்களோட நாட்டோடு இணைக்க திட்டமிட்டிருக்காரு. இதுக்காக இராணுவ படைகளை களமிறக்கிறதுக்கு கூட தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வேற வச்சிருக்காரு. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாண்டை கையகப்படுத்தணும், அதோடு கனடாவையும் அமெரிக்காவோடு இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே செய்திகளில் பார்த்துருக்கோம். இந்த நிலையில தான் கனடா பிரதமர் பதவியிலிருந்து விலக போகிறதா அறிவிச்சிருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனடா அமெரிக்காவின் பகுதியாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. சமூகம் மற்றும் தொழிலாளர்கள்னு 2 நாட்டு தரப்பிலுமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த கூட்டாளிகளாக இருக்கிறதன் மூலமாக தற்போது பலனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால் அமெரிக்காவோடு கனடா இணைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஆக இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ இனி அமெரிக்காவுடைய ஒரு மாகாணமாக கனடா மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு ட்ரம்ப் இனி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.